கட்டிடங்களை திறந்து வைக்கிற வகையிலேயும் திண்டுக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற சிடி ஸ்கேன் 2,20,00,000 மதிப்பீட்டிலான சிடி ஸ்கேன் திறந்து வைக்கிற பணியும், இதே மருத்துவக் கல்லூரியில் ஒரு டிஜிட்டல் எக்ஸ்ரே 61,29,000 மதிப்பீட்டில் திறந்து வைக்கிற பணியும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் மூலம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் திண்டுக்கல் தொகுதி, ஆத்தூர் தொகுதி, நத்தம் தொகுதி ஆகிய 3 தொகுதிகளுக்குட்பட்ட 4 இடங்களில் புதிதாக கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அதேபோல் ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம் ஆகிய தொகுதிகளில் 11 இடங்களில் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டப்பட வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து நாளை காலை பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழனி, வேடச்சந்தூர், ஒட்டன்சத்திரம் ஆகிய தொகுதிகளுக்குட்பட்ட 18 புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. தொடர்ந்து பழனி, வேடச்சந்தூர், ஒட்டன்சத்திரம் ஆகிய 3 தொகுதிகளுக்குட்பட்ட 11 கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படவிருக்கிறது. ஆக மொத்தம் 45 இடங்களில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்தும் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 10,59,00,000 செலவில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்கள், 11,05,00,000 செலவில் அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சிகள் என்று 21,64,00,000 மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகள் இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதிதாக கட்டப்பட்ட துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20-30 என்று திறந்து வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மாவட்டத்தில் மட்டும் இன்றும் நாளையும் 23 புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்படுவதும், 22 இடங்களில் புதிதாக கட்டப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது என்கின்ற வகையில் 45 கட்டிடங்களுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வாயிலாக 2021 திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைக்கப்பட்ட நாள் முதல் மிக சிறப்பான மருத்துவ சேவையை இந்த மருத்துவமனை ஆற்றி வருகிறது. தினந்தோறும் ஒரு 3,600 பேர் இங்கே புறநோயாளிகளாகவும் 1,500க்கும் மேற்பட்டவர்கள் உள்நோயாளிகளாகவும் இங்கே பயன்பட்டு வருகிறார்கள். இன்றைக்கு மாண்புமிகு ஊராட்சித்துறை அமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த சிடி ஸ்கேன் 16 ஸ்லைஸ் என்பது 2,20,00,000 மதிப்பீட்டிலானது. ஏற்கனவே இதே மருத்துவமனையில் இன்னொரு சிடி ஸ்கேன் பயன்பாட்டில் இருக்கிறது என்றாலும் தினந்தோறும் ஏராளமான பயனாளிகளுக்கு இதன் மூலம் பயன் கிடைக்கும் என்கின்ற வகையில் ஒரு புதிய சிடி ஸ்கேன் 2,20,00,000 செலவில் இன்றைக்கு இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது டிஜிட்டல் எக்ஸ்ரே 61 லட்சம் ரூபாய் செலவில் இங்கே இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் 11 இடங்களில் கன்வென்ஷனல் எக்ஸ்ரேஸ், டிஜிட்டல் எக்ஸ்ரே 2 பயன்பாட்டில் இருக்கிறது என்றாலும் நோயாளர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினாலும் இதனுடைய பயன்பாடு அதிகரித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் இந்த 2 புதிய அமைப்புகள் இங்கே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை தினந்தோறும் ஒரு 3,600 பேர் அளவுக்கு பயன்பெறுகிற ஒரு மகத்தான கட்டமைப்பாக இப்பொழுது உயர்ந்திருக்கிறது. இதற்குரிய அனைத்து மருத்துவ உபகரணங்களும் இங்கே பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த மருத்துவமனையில் பணியாற்றுகிற மருத்துவர்களும் கூட போதுமான அளவுக்கான மருத்துவர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். 21 கிளினிக்கல் ஸ்பெஷாலிட்டி என்கின்ற வகையிலான மருத்துவர்களும், 220 மருத்துவர்கள், 420 செவிலியர்கள், 45 மருத்துவம் சாரா பணியாளர்கள், வெளிப்புற ஆதார முறையில் பணியாற்றுபவர்கள் 510 பேர் என்று 1,218 பணியாளர்கள் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை
மாண்புமிகு ஊராட்சித்துறை அமைச்சர் அவர்களும் பெருமதிப்பிற்குரிய உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஐபி செந்தில், வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் வலியுறுத்தி ஏராளமான புதிய கட்டிடங்கள் பாழடைந்து பயன்பாடு இல்லாமல் இருக்கிற கட்டிடங்களுக்கு மாறாக புதிய கட்டிடங்கள் கட்டித்தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தியதன் விளைவாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஏராளமான கட்டிடங்கள் இந்த மாவட்டத்தில் கட்டி முடித்து அதை பயன்பாட்டிற்கு தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பலமுறை இந்த மாவட்டத்தில் புதிய கட்டிடங்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய கரங்களினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் இன்றைக்கு புதிதாக இவ்வளவு கட்டிடங்கள் ஏறத்தாழ 23 புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கும் பணி இன்றைக்கு நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை 1000க்கும் மேற்பட்ட வாடகை கட்டிடங்களில் இயங்கும் மருத்துவமனைகளும் 1500க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் பழமையான கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத நிலையிலும் இருந்தது. தற்போது ஏறத்தாழ 1600 புதிய கட்டிடங்களை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எல்லா மாவட்டங்களிலும் கட்டி தந்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வருகிற 3ஆம் தேதி கூட சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுவதிலும் அமைந்திருக்கிற 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை திறந்து வைக்கவிருக்கிறார்கள். ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு சுகாதார ஆய்வாளர், ஒரு உதவியாளர் என்கின்ற பணியிடங்களோடு 708 மருத்துவமனைகள் அமையும் என்று ஏற்கனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் 110 விதியில் அறிவித்து 500 மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதிலும் 21 மாநகராட்சிகளிலும் 63 நகராட்சிகளிலும் அந்த 708 மருத்துவமனைகள் அமையும் என்று அறிவித்து 500 மருத்துவமனைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2023 ஜூன் திங்கள் 6ஆம் தேதி சென்னையிலிருந்து திறந்து வைத்தார்கள். மீதம் இருக்கிற 208 மருத்துவமனைகளை வருகிற 3ஆம் தேதி சென்னை அடையாறு சாஸ்திரி நகர் பகுதியிலிருந்து திறந்து வைக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் அந்த மக்கள் பிரதிநிதிகளும் ஆங்காங்கே இருந்து காணொலி வாயிலாக முதல்வரோடு இணைந்து அந்த மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய இன்னொரு புதிய திட்டங்களில் ஒன்று புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவது. அந்த வகையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 25, நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 25, 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டும் பணிகள் நிறைவு பெற்று அதற்குரிய HR என்று சொல்லப்படுகிற பணியாளர்கள் நியமனமும் தற்போது முழுமை பெற்றிருக்கிறது. அந்த 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வருகிற 3ஆம் தேதி சென்னையிலிருந்து தொடங்கி வைக்கிறார்கள். ஆக ஒரு 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தமிழ்நாட்டின் புதிய மருத்துவ கட்டமைப்புகளாக வருகிற 3ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களின் மருத்துவ பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படவிருக்கிறது. தமிழகத்தில் இந்த தடுப்பூசி திட்டத்தின் கீழே புதிதாக இருக்கக்கூடிய ஒப்பந்த பணியாளர்கள் அமர்த்துறது கண்டனத்துக்குரியது. அதுக்காக தற்காலிக பணியாளர்கள் தான் அந்த தடுப்பூசி பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். தடுப்பூசி போடுறது யார் வேணாலும் போடலாம். இப்போ இவங்களுக்கு அந்த பணி இல்லைன்னு இல்லை, உங்களுக்கு அந்த தடுப்பூசி போடும் பணி இவங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படவிருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நேற்றைக்கு அந்த சம்பந்தப்பட்ட சங்கத்தை சேர்ந்தவர்கள் எங்களிடத்தில் பேச்சுவார்த்தைக்கு தேதி கேட்டிருக்கிறார்கள். அடுத்த வாரம் அவர்களை வர சொல்லியிருக்கோம். அதில் அதெல்லாம் ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்க. எல்லா தடுப்பூசியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு தடுப்பூசி கூட பெண்டிங் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்துக்குள் குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் போடுகிற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்லை, ஏற்கனவே அவங்க தான் கொரோனா தடுப்பூசி போட்டாங்க. அதனால பயிற்சியெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போடுவாங்க. அதனால் இப்போ இவங்க முதல்ல போட மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க போடுறதால இல்லை நாங்களே எங்கே போடுறோம் அப்படின்ற மாதிரி வந்துருக்காங்க. இது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை தான். அதை நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிடுவோம். எந்த இடத்துல இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லுங்க. அதாங்க இது இல்லை இது திறந்து இப்போ 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துல ஒரு துறையா இப்போ ஏற்படுத்தினே இருக்கிறோம். இப்போ 1218 பணியாளர்கள் இதில் இருக்கிறாங்க. இப்போவும் கூட பார்த்தீங்க, ஏற்கனவே ஒரு சிடி ஸ்கேன் 16 ஸ்லைஸ் பயன்பாட்டில் இருக்குது. இப்போ இன்னும் கூடுதலாக தேவைன்னும் போது இன்னொன்று இப்போ 2,20,00,000 கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே இங்கே 2 டிஜிட்டல் எக்ஸ்ரே இருக்குது. இன்னும் கூடுதலாக மக்கள் பயன்பாடு அதிகமாக இருக்கிறதால இப்போ ஒன்று திறந்துருக்கு. அது மாதிரி பயன்பாடு அதிகரிக்க என்னெல்லாம் தேவை இருக்கோ அந்த தேவைகளை முழு அளவில் இந்த அரசு நிறைவேற்றி தரும். சார், தலைக்காய பிரிவு ஆல்ரெடி 7 வருஷத்துக்கு முன்னே கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ வரையும் டேக் டைவர்ஷனாக இருக்குது.
யார் வந்தாலும் மதுரைக்கு தான் அனுப்புறாங்க. அதே மாதிரி நியூரோவுக்கும் இங்க மருத்துவர்கள் இல்லை. இப்போ ஏற்கனவே மதுரையில இருந்து ஒரு டாக்டர் இங்கே டைவர்ஷன் போட்டு திருப்பி போயிட்டேன். இப்போ திருப்பி இந்த அதாவது 2000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இப்போ பணி நியமனம் பண்ணல. அதிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் இப்போ டிஎம்எஸ்க்கு அனுப்பின்னு இருக்கிறோம். இந்த டிஎம்எஸ்க்கு போய் முடித்த உடனே அப்புறம் டிஎம்இ சைடில் எதெல்லாம் வேக்கன்சி இருக்கோ அதில் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே படிப்படியாக எல்லாத்துக்கும் வந்துடுவாங்க. அந்த மாதிரி வரும்போது திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேவையான இந்த தலைக்காய் பிரிவு மருத்துவராக இருந்தாலும் வேறு எந்த சிறப்பு மருத்துவராக இருந்தாலும் இப்போ ஒரு 23 மருத்துவர்கள் இருக்கிறார்கள், சிறப்பு மருத்துவர்கள். இன்னும் தேவையான மருத்துவர்கள் இங்கே விரைவில் நியமிக்கப்படும். ஆஞ்சியோ பண்றதே கிடையாது. கேத்தலாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 11 மருத்துவக் கல்லூரிகள்லையும் இல்லைங்க. இந்த கேத்தலாப்புங்கிறது ஒரு 13-14 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பெரிய அமைப்பு. சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, இந்த டிஜிட்டல் எக்ஸ்ரே, இந்த மாதிரி அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் வருது. கேத்தலாப்பு என்கின்ற அமைப்பு இப்போதான் ஒரு மாவட்டமாக இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் இதுவரை 6 மாவட்டங்களில் புதிதாக தோற்றுவித்திருக்கிறோம். இதுலேயும் கூட எதிர்காலத்தில் விரைவில் கேத்தலாப் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அந்த மாதிரி வரும்போது ஆஞ்சியோ, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எல்லாமே இங்கே செய்கிற அந்த நிலை என்பது வரும். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாதந்தோறும் இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து செக்அப் பண்றப்ப அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. அவங்க வந்தாங்கன்னா ஒன்றும் மரத்தடியில் உட்கார வேண்டியதா இருக்கு, இல்லை தரையில் உட்கார வேண்டியதா இருக்கு. 10க்கு 10 ரூம்ல தான் அவங்கள செக் பண்ற ஒரு நிலைமை இருக்கு. இல்லை, இப்போ எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களும் எடுத்துக்க முடியாதுங்க. 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த 2286லையும் அதிநவீன ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள்னு எல்லா வசதிகளோடும் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல அந்த காலத்தில் கட்டும்போது சின்ன கட்டடமாக இருக்கும். இப்போ அங்கெல்லாம் கூட இப்போ தேடி கண்டுபிடிச்சி எங்கெல்லாம் புதிய கட்டடங்கள் வேணுமோ அதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இப்போ 22 கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டிருப்போம். இன்னைக்கு நாளைக்கு அடிக்கல் நாட்டுறோம். திரு செந்தில் அவர்கள் ஏற்கனவே மாண்புமிகு முதல்வரிடத்தில் கோரிக்கை வைத்து அவருடைய கொடைக்கானலில் மட்டுமே 2 இடத்துல 3.5 கோடியில் 2 கட்டடங்கள் புதுசாக வந்திருக்கு. வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவரோட தொகுதியில் புதிய கட்டடங்களுக்கு இது மாதிரி அடிப்படை தேவைகள் எது வேணுமோ அங்கெல்லாம் பண்ணாங்க. இப்போ நம்ம மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு புது சின்னாலப்பட்டி ஒரு புது ஆரம்ப சுகாதார நிலையம், அதே மாதிரி மலைப்பகுதியில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் வேணும்னு ஒன்று வாங்கி நடந்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அதே மாதிரி அவர் வந்து ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை பழனியில் வந்து இப்போ அதுக்கான பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கட்டட பணிகள் முடிவுற்ற உடனே HR நியமிக்கும் பணி நடைபெறும். இப்போ 25 மாவட்டங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் 1018 கோடி செலவில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரே நேரத்தில் 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் 19 மாவட்டங்களில் 19 மாவட்டத்தில் வர வேண்டிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவர்கள் ஒரு 6 இடத்துல கூடுதலாக விருதுநகர் மாதிரியான இடங்களில் 2 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் என்கின்ற வகையில் 25 இடங்களில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 25 1018 கோடி ரூபாய் செலவில் நடக்குது. அதில் திருத்தணி மட்டும் முடிவுற்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்துட்டாங்க. இன்னும் 24 திறக்க வேண்டியிருக்கு, பழனி உள்பட எல்லாமே வேலை முடிய போகுது. வேலை முடிஞ்சோடனே மருத்துவ உபகரணங்கள் ப்ரிக்யூர் பண்ணி அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பணியாளர்கள் நியமனம் இன்னும் 2 மாதத்தில் முடிஞ்சிட்டோடனே முதல்வர் அவர்களின் வாயிலாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளவே இந்த 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும் பயன்பாட்டுக்கு வர இருக்கு. இது வரைக்கும் இந்த மருத்துவத்துறையின் வரலாற்றில் இவ்வளவு பெரிய மருத்துவ கட்டமைப்பு இது வரைக்கும் வந்ததில்லை, அந்த அளவுக்கு வந்துன்னு இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கேயாவது எந்த மருத்துவமனையிலையோ ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயாவது இந்த மாதிரி சின்ன குறை இருந்துச்சுன்னா அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு என்று தங்கும் விடு அறைகள் அது மாதிரி ஏதாவது தேவைன்னு இருந்துச்சுன்னா மக்கள் பிரதிநிதிகள் அடையாளம் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, டெஃபினட்டாக கட்டி கொடுப்போம். இப்போ கூட நான் காலையில் இறங்கினோடனே தோப்பூரில் இருக்கிற காசநோய் மருத்துவமனைக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் போயிருந்தேன். நல்லா இருக்குது. அதே போன வாரம் மேல்விஷாரங்கிற ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அங்கே மருத்துவர்கள் அந்த சரியான பணி நேரத்துக்கு வராமல் இருந்தாங்க. 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு வாட்ச்மேன் 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இது 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இன்றைக்கி தோப்பூர் போனால் நல்லா இருந்தது. மருத்துவர்களை கூப்பிட்டு கை கொடுத்து பாராட்டிட்டு வந்தோம். அது மாதிரி நிறை குறைகள் எங்கே இருந்தாலும் அதை சரி செய்யும் பணியை துறை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. சுகாதாரத்துறையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் வந்து டாக்டர்கள்ட்ட வசூல் பண்ணி அந்த பணத்தின் மூலம் நிகழ்ச்சி நடத்துங்க அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு. நேற்றுக்கெல்லாம் இல்லைங்க, இது தென்காசியில் நடந்தது 1 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் அது சம்மந்தமாக போலீஸ் விசாரித்து அது யார் பேசுனதுன்னு இது வரைக்கும் தெரியாமல் இருக்குது. எந்த மருத்துவர் பேசினாரோ அது மாதிரி பேசியிருந்தா யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக 3 ஜேடி போய் ஆய்வு பண்ணாங்க. காவல்துறை கையிலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. யார் எந்த வாய்ஸ்ன்னு சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வாய்ஸுக்குரியவர் யாருன்னு சொல்லுங்கள்,
நடவடிக்கை எடுக்கிறோம். கொடைக்கானல் அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ அப்டேட் இல்லாமல் இருக்கிறீங்களா திண்டுக்கல் பத்திரிகையாளர்? இந்த டைம் இல்லை இல்ல சார், இப்போ வந்து வைரல் ஆகிறதுக்கான காரணம் என்ன சார், அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ அதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை நல்லா இல்லைன்னு ருத்ரன் ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்தார். இன்றைக்கும் கூட அது வருது. சோஷியல் மீடியாவில் வரத்துக்கு போய் என்ன பண்ண முடியுங்க? சோஷியல் மீடியாவில் வர்றது அந்த மாதிரி ஃபேக் நியூஸ் தொடர்ச்சியாக வரும். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? உண்மையான செய்தியை கண்டுபிடிக்கிறது தான் பத்திரிகையாளர்கள் வேலை. இப்போ உங்களை கேட்குறோம், அந்த ஆடியோ மெசேஜுக்குள்ளவர் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம். என்னம்மா எங்கங்க அதை பொதுவாங்க எந்த பேஷண்ட்டை பார்க்க வர்றதுக்கும் அட்டெண்டருக்குன்னு ஒரு பார்க்கறதுக்கான நேரம் இருக்குது. அட்டெண்டர்கள் வெளியில் தங்கறதுக்குன்னு ஷெட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கு. நிறைய வசதிகள் இருக்குது. அதே மீறி இப்போ 3600 பேஷண்ட் வரும்போது இந்த யாராவது ஒருத்தருக்கு உறவினர்கள் கூட இருந்து இல்லை கூடுதலான அனுதாபத்தோடு வர்றவங்கள போய் சொல்ல முடியும். ரொம்ப தடுத்து பண்ணுறதுங்கிறது கஷ்டம். இந்த மாதிரியான பகுதிகளில் மதுரையிலையும் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ராஜாஜி மருத்துவமனைக்கும் யாராவது ஒரு இறந்துட்டு சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வாங்குறதுக்குள்ளே ஊராக வந்து உட்காந்துடுறாங்க. கொஞ்சம் அந்த நேரத்தில் அவங்கள போய் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாதுல்ல. காஞ்சிபுரம் மருத்துவமனையில மருத்துவர்கள் கொடைக்கானல் கீழ்மலை காஞ்சிபுரம் மருத்துவமனையில இல்லைங்க, இப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அரைசிங் வேகன்சிஸையும் கருத்தில் கொண்டு அடுத்த வருஷத்துக்கு காலி ஆகிற இடத்துக்கும் சேர்த்து நியமனம் பண்ணிட்டோம். இல்லை இப்போ அதை நியமனம் பண்ணிட்டு அரசு மருத்துவமனைகளுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுங்களை சிறப்பு மருத்துவர்களை இங்கிருந்து அனுப்பி நிற்கிறோம். யாரெல்லாம் பிஜி முடித்தாங்களோ அவங்கள அனுப்பி நிற்கிறோம். அது இப்போ தான் ஒரு வாரமாக எல்லா மருத்துவமனைகளுக்கும் போயின்னு இருக்கிறாங்க. ஆகவே அரசு மருத்துவமனைகள் ஏதாவது வேகன்சி இருந்துச்சுன்னா இன்னொரு 10 நாள் கழிச்சு நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க 100% வேகன்சி ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. இது ஒரு பிரைம் இந்தியா தொலைக்காட்சி தயாரிப்பு. மேலும் சுவாரஸ்யமான செய்திகளை காண உடனே நம்ம பிரைம் இந்தியா யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.